இந்த பண்ணை வீடு, இந்த காரு, இந்த நட்பு, இதுதான் இவங்க அவ்வளவு இந்த அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் 10/3/2019 அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து டிஜிபி உத்தரவு போட்டு சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. ஏன்னா காவல்துறை வந்து பல வழக்குகள் இடத்துல தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த வழக்கில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிடும். அப்படிங்கிற சூழ்நிலையில் அங்கே சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. அந்த மாற்றுற சமயத்தில் இந்த வழக்கில் புகார் கொடுத்த பாலியல் பலாத்கார வழக்கில் புகார் கொடுத்த பெண்ணோட சகோதரனை இவனோட அக்யூஸ்டை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. இது அடுத்த கம்ப்ளைண்ட் வாங்கி இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. இந்த 2 கேஸையுமே சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஜெயிலில் இருக்காங்க. இதில் அக்யூஸ்ட் மணிவண்ணன்கிறவன் வந்து இந்த பாலியல் பலாத்கார வழக்கில் உள்ளவன் 25/3/2019 நீதிமன்றத்தில் சரணடைகிறான். இந்த வழக்கு மேலே தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு பெரிய ஒரு பீதியையும் ஒரு கொந்தளிப்பையும் உருவாக்கிடுச்சு.